3 மாசத்துல 15 கிலோ வரைக்கும் குறைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ரெசிபிஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா. இந்த ராகி களியும் ஒரு ரெசிபி தாங்க. ராகி களிலாம் நிறைய பெரிய ட்ரெடிஷனலா செய்யணும் அப்படின்னு நினைச்சு டாஸ்கா இருக்கு சிஸ்டர், எங்களால பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ஈஸியானதுங்க. ராகி மாவை நல்லா வந்து கரைச்சிக்கோங்க தண்ணியில, அதுக்கப்புறம் அடுப்புல வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கும்போது நல்லா பலப்பலான்னு இந்த மாதிரி வரும். அதுல வந்து நம்ம வந்து கையில ஈரக்கையில நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா பண்ணிட்டு நல்லா வந்து அடிக்கடமான பாத்திரத்துல பண்ணணும், அவ்வளவுதான் மேட்டர். சரிங்களா? அப்போ நமக்கு நல்லா திரண்டு மேல அல்வா மாதிரி வரும். அப்புறம் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி பலன்னு வரும். ஈரக்கையால தொட்டு பார்த்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டாம வரும், அவ்வளவுதான். சரிங்களா? சோ அத அப்படியே நம்ம அரை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அம்மாச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா கூழ் மாதிரி நான் எடுத்து கொடுத்தேன். நம்ம கூழ் மாதிரியும் குடிக்கலாம், இந்த மாதிரி களி மாதிரியும் சாப்பிடலாம். அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பட்டாணி இருக்குல்ல, அதை வச்சு கிரேவி வந்து பண்ணிருந்தேன். அதனால நான் வந்து களி மாதிரி எடுத்துட்டேங்க. பாருங்களேன், ஒரு இதுல எடுத்து வச்சு அந்த அழகா அச்சு மாதிரி வச்சுச்சு அப்படியே வந்து சுரக்கா பொரியல் இதெல்லாம் வச்சு சூப்பரா சாப்பிட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.